ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபல உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 4ஆம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் 19வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் கருமை நிறத்தில் சக்தி எவ்வாறு தோன்றுகிறாள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இதோ அந்த பாடல். கண்டிடும் சக்கரம் விந்து வளர்வது ஆங்கு, கண்டிடும் நாதமும் தன்மேல் எழுந்திட, கண்டிடும் வன்னி கொழுந்து அணவத்தபின், கண்டிடும் அப்பறம் கார்ஒளியானதே. கண்டிடும் சக்கரம் விந்து வளர்வதாங்கு. ஏரகச் சக்கரத்தில் அமைந்த ஒளி வடிவான அந்த 3 நட்சத்திரத்தில் உயிர்ப்பாற்றல் முதலில் வருகிறது. விந்து என்றால் உயிர்ப்பாற்றல். கண்டிடும் நாதமும் தன்மேல் எழுந்திட, அந்த உயிர்ப்பாற்றலுக்கு மேல் ஓசை, அதாவது ஒரு ஒலி உண்டாகும். இதை நாதம் என்கிறார். கண்டிடும் வன்னி கொழுந்து ஆன ஒத்தவின், இந்த உயிர்ப்பாற்றல் மேல் ஒளி உண்டாகும் பொழுது அதற்கு மேல் நெருப்புச் சுடராக சிவ ஒளி தோன்றும். கண்டிடும் அப்பறம் காரொளிதானே. இங்கே கார் என்றால் கருமை. இவையெல்லாம் ஒன்றி ஒருங்கிணைந்த நிலையில் கருமை நிறத்தில் சக்தியின் சொரூபம் நமக்கு புலப்படும் என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் கண்டிடும் சக்கரம் விந்து வளர்வதாங்கு, கண்டிடும் நாதமும் தன்மேல் எழுந்திட, கண்டிடும் வன்னி கொழுந்து அனத்த ஒத்தவின், கண்டிடும் அப்பறம் கார்ஒளியானதே. அமைந்த ஏரொளி சக்கரங்கள் ஒளிவடிவானவை, உயிர்ப்பாற்றல் உள்ளவை. இதன் மேல் ஓசை ஒலி உண்டாகி அதற்கு மேலும் நெருப்புச் சுடராக சிவஒளி தோன்றி இவையெல்லாம் ஒன்றி ஒருங்கிணைந்த நிலையில் கருமை நிறத்தில் சக்தியின் ஸ்வரூபம் அங்கே புலப்படும் என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.